வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாலை விபத்து 100 ஸ்பீடில் போகாதீங்க, 80 ஸ்பீடில் போகாதீங்க, கரெக்டாக 40 ஸ்பீடில் போங்க. விபத்தை வாகனத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இந்த ஸ்பீடு வேண்டாம், ஸ்பீடை குறைங்க. இளரத்த சூடு ஏறுன்னு சொல்லிட்டு 120 போகிறது, 100 போகிறது. டே மச்சான் 80 போயிட்டு போய் பார்ப்போமா? டே மச்சான் 100 போய் பார்ப்போமா? டே மச்சான் 120 போய் பார்ப்போமா? டே மச்சான் 150 போய் பார்ப்போமா? இப்படியே தான். ஆனால் கடைசியில் இறுதி ஊர்வலத்தை கொண்டு போய் வச்சிரும். நம்ம தாய் தந்தைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் ஆசைப்படணும்னு வாகனத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொல்லவும் பார்க்கலாம். அதனால் உண்மையாக சொல்கிறேன், மனசை விட்டு, இது மாதிரி அதிக வேகம் விபத்தை ஏற்படுத்தக்கூடியது. பார்த்து நிதானித்து பயணிங்க என் அன்பு சொந்தங்களே. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 பேர் 60 பேர் இறக்குறாங்க தமிழ்நாட்டில் இந்த சாலை விபத்தினால். அதனால் மது குடித்து வாகனத்தை ஓட்டாதீங்க. இந்த கவர்மெண்ட்டு தீங்கானது வேலை தான் செஞ்சிட்ருக்கு. மது விற்கிறாங்க, அவனுங்களே போலீஸை வச்சு பிடிக்கிறானுங்க. ஏன்டா மது குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டுறியா அப்படின்னு ஃபைன் போடுறானுங்க. என்னடா மானங்கட்ட சட்டம் உங்களுக்கு? ஒன்றும் புரியலடா. நீங்களே விற்கிறீங்க, நீங்களே போலீஸை வச்சு சட்டத்தை போடுறீங்க. ஒன்றும் புரியல. அதனால் தாய் தந்தை இருக்கிறாங்க, நமக்கு வருங்காலம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. அப்படி நினச்சி வாழ்க்கை நடத்துங்க. உறுதியாக சொல்கிறேன், மது குடித்து வாகனம் ஓட்டாதீங்க. உறுதியாக சொல்கிறேன், இளைய தலைமுறைகளுக்கு வாகனத்தை அதிக வேகமாக ஓட்டாதீங்க, விபத்துக்குள்ளாகப்படும். நன்றி.